மின்சாரம் செல்லக்கூடிய பிரேக்கர் பெட்டி மீது ஏறி கால் மேல் கால் போட்டு தூங்கும் போதை ஆசாமி. போதை ஆசாமிகளின் அளப்பறையால் விழி பிதுங்கி நிற்கும் நெய்வேலி காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் 29 உள்ள ரவுண்டானாவில் இரவு நேரத்தில் வெளிச்சம் தருவதற்காக ஹைமாஸ் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அமைக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்கிற்கு மின்சாரம் செல்வதற்காக பிரேக்கர் பெட்டி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மது போதையில் இருந்த ஆசாமி ஒருவர் பட்ட பகலில் கொளுத்தும் வெயிலில் மின்சாரம் செல்லக்கூடிய பிரேக்கர் பெட்டி மீது ஏறி படுத்துக் கொண்டு ஹைமாஸ் விளக்கு செல்லும் கம்பத்தில் கால் மேல் கால் போட்டு தூங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரம் செல்லக்கூடிய பெட்டியின் மீது ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அதிகம் செல்லக்கூடிய பகுதியில் உள்ள ரவுண்டானாவில் அளப்பறையில் ஈடுபட்ட போதை ஆசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாள்தோறும் மதுபோதை ஆசாமிகள் அட்டகாசம் நெய்வேலி பகுதியில் அதிகரித்து வருவதாகவும், சம்பந்தப்பட்ட நெய்வேலி காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் NLC ஊழியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மின்சாரம் செல்லக்கூடிய பிரேக்கர் பெட்டி மீது ஏறி கால் மேல் கால் போட்டு தூங்கும் போதை ஆசாமிகளின் அளப்பறையால் விழிபிதுங்கி நிற்கும் நெய்வேலி காவல்துறையினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி வட்டம் 29 ரவுண்டானாவில் இரவு நேரத்தில் வெளிச்சம் தருவதற்காக ஹைமாஸ் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அமைக்கப்பட்ட ஹைமாஸ் விளக்கிற்கு மின்சாரம் செல்வதற்காக பிரேக்கர் பெட்டி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மது போதையில் இருந்த ஆசாமி ஒருவர் பட்ட பகலில் கொளுத்தும் வெயிலில் மின்சாரம் செல்லக்கூடிய பிரேக்கர் பெட்டி மீது ஏறி படுத்துக் கொண்டு ஹைமாஸ் விளக்கு செல்லும் கம்பத்தில் கால் மேல் கால் போட்டு தூங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சாரம் செல்லக்கூடிய பெட்டியின் மீது ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அதிகம் செல்லக்கூடிய பகுதியில் உள்ள ரவுண்டானாவில் அளப்பறை ஈடுபட்ட போதை ஆசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நாள்தோறும் மது போதை ஆசாமிகள் அட்டகாசம் நெய்வேலி பகுதியில் அதிகரித்து வருவதாகவும், சம்பந்தப்பட்ட நெய்வேலி காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் NLC ஊழியர்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.